ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இங்கே நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கனத்த இதயத்தோடு தான் நாம் படுக்க சொல்கிறோம். அவ்வளோ பிரச்சனைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோ துன்பங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நாள் விடியும் பொழுது நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கும் ஒரு விடியல் இருக்காதா அப்படிங்கிற ஏக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, விண்ணிலிருந்து இதோ ஒரு விடியல் நமக்காக வருகிறது. ஆம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நமக்காக பிறக்க இருக்கிறார், விடியலாக பிறக்க இருக்கிறார். நாம் பல்வேறு துன்பங்களில், பல்வேறு வேதனைகளில் நாம் இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் கனத்த இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடியலை கொடுக்க போகிறது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கப்படுகிறது. நம்மள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கை, கடுகளவு நம்பிக்கை, அந்த ஆழ்ந்த விசுவாசம். கண்டிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் உங்களுக்கு நிரம்ப ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த திருப்பள்ளியில் உங்கள் அனைவரையும் உங்களுடைய கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 1 முதல் 5 மற்றும் 8 முதல் 12 மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்பொழுது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கின்றேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான்,
நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு சொல்வதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்தேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லையினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கின்றார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடிவின் மீனே முடிவிலா ஒளியின் சுடரே
கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 67 79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பலி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னும் சில மணி நேரங்களில் ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இன்றைய நள்ளிரவு திருப்பலிக்காக நாம் தயாரித்து கொண்டிருப்போம். ஆலயங்கள் எல்லாம் மும்முரமாக குடில் மற்ற அலங்காரங்கள் அதெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள், தயாரித்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய வீட்டிலையும் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக பல தயாரிப்புகளை நாம் செய்து கொண்டிருப்போம். டிசம்பர் ஆரம்பித்ததிலிருந்தே ஒரே கொண்டாட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுக்கு, உங்களுடைய குடும்பங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஆராதனை டிவி யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்காக சிறப்பாக ஜெபித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சக்கரியாவுடைய பாடலில் நாம் கேட்டது போல உங்களுக்காக விண்ணிலிருந்து ஒரு விடியல் வர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது போல அந்த கிறிஸ்து பிறப்பு விழா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வரம், இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஒரு மிகப்பெரிய வரம் கிடைக்கும், நீங்களே கேளுங்களே அந்த வரத்தை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். நாம் பெரும்பாலும் ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும், ஒரே ஒரு வரம் தான் கேட்கும், ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நாம் எதை கேட்போம்? எனக்கு மிகப்பெரிய வீடு வரணும், எனக்கு நிறைய நகை வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு மிகப்பெரிய செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லியா நம்ம கேட்போம்? கண்டிப்பாக இருக்காது. ஒரே ஒரு வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலானோர் நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு அமைதியை தாரும், எனக்கு அமைதியை தாரும், நிம்மதியை கொடும். அதுதான் நம்ம நீங்கள் உள் மனசில் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த உலகத்தில் தனிப்பட்ட நபருக்காக இருக்கட்டும் சரி, இந்த சமூகத்தில் நாடுகளுக்கு மிகப்பெரிய தேவையான ஒன்றாக இருப்பது அமைதி, சமாதானம் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வரமாக கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வரமாக இருக்க முடியும். கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இன்றைக்கி மக்கள் நிறையா விதங்களில் அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நாட்களில் சில கிராமங்களுக்கு செல்கிறார்கள், நிறைய ஏழை கிராமங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், அனாதை இல்லங்களுக்கு, முதியோர் இல்லங்களுக்கு சென்று உதவி செய்கிறார்கள். அப்படியாக திருச்சி மறை மாவட்டத்தில் நிறைய காரியங்களில் பெரிய பெரிய பங்குகள் முன்னெடுக்கிறார்கள், நிறுவனங்கள் முன்னெடுக்கிறார்கள். நம்முடைய அருங்குடை இல்லத்திலும் கூட அன்பு பணி மையம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தவறாமல் ஆண்டு முழுவதுமே பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சின்ன குழந்தைகளுக்கு உடை வாங்கி கொடுப்பாங்க, புது உடை வாங்கி கொடுப்பாங்க. நிறைய அனாதை இல்லங்களுக்கு அது அங்கே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு உடை வாங்கி கொடுப்பாங்க. அதுபோல் திருச்சி மறை மாவட்டத்தில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறைப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரிசன் மினிஸ்ட்ரி. அப்போ கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி எல்லா பங்குகளையும் போயிட்டு அதில் சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு வந்து அறிவிப்பாங்க, இப்படி அவங்களுக்கு வந்து இந்த நாட்களில் அங்கே கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுவோம், அவங்களுக்கு சரியான சாப்பாடு இருக்காது, அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி அவங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பாடு கொடுக்கணும். பிரியாணினா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு விசேஷம் அப்படின்னாலே நம்ம பிரியாணி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்பாங்க. மக்களுமே தாராளமாக அவர்களுக்கு கொடுப்பார்கள். அதை வாங்கிட்டு போய் அவங்க சிறைப்பணியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள், அங்கே சிறையில் இருக்கக்கூடிய திருச்சி இங்கே மத்திய சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பிரியாணி கொடுப்பாங்க. அப்போது ஒவ்வொரு ஆண்டுமே இது செய்யும் பொழுது அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் சரி, சிறையில் வாழக்கூடியவர்களாக இருக்கட்டும் சரி, கிறிஸ்து பிறப்பு விழா வருது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஓகே, இந்த வருஷம் நமக்கு பிரியாணி கிடைக்கும். இந்த குழந்தைகள் என்ன நினைப்பாங்க, இந்த வருஷம் நமக்கு வந்து நல்ல ஆடை கிடைக்கும், புது ஆடை கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு அதுதான் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு சிறையில் வாழக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான விடுதலை தான் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதே போல் அந்த குழந்தைகளுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும், அந்த புது ட்ரெஸ்ஸை அன்னைக்கு வாங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அது போடும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அது ஒரு ட்ரெஸ்ஸாக மாறிடும். ஆனால் அவர்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு தாய் தந்தையை போல அன்பு காட்டக்கூடியவர்கள் கூட இருக்கும் பொழுது, அந்த குறை தெரியாத பொழுது, யாராவது அவங்களை தத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அதுதான் ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு ஆண்டுமே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம், பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகிறோம், பல்வேறு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்கிறோம், செய்கிறோம். ஆனால் என்ன நமக்கு உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நிலையான அமைதி, சமாதானம். இன்றைய சக்கரையாவோட பாடலில் இறுதியில் நம்ம பார்க்குறோம், இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருந்து இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் கடவுள் வந்து நமக்கு இறங்குவார் அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கடவுளுடைய அமைதியை, சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே விரும்புவோம். இன்றைக்கி பல்வேறு காரியங்கள்னால நம்முடைய மனம் சிதைந்து கிடக்கிறது, நம்முடைய குடும்பம் சிதைந்து கிடக்கிறது, நம்முடைய சமூகம் சிதைந்து கிடக்கிறது, நம்முடைய நாடு சிதைந்து கிடக்கிறது. நிம்மதி இல்லாத இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய நாடுகளுக்கு இடையே போர் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை, அந்த சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு எப்படியாக இருந்திருக்கும்? அவங்களுக்கான அந்த பயம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு, இலங்கை ஈழத்தமிழர்கள் எப்படி தங்களுடைய உயிரை அந்த போரெலாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது எப்படி தங்களுடைய உயிரை ஒவ்வொரு நாளுமே வந்து இன்றைக்கி நாம் நாளைக்கு உயிரோடு இருப்போமா, இந்த நேரம் உயிரோடு இருப்போமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ பயத்தோடு இருந்து கொண்டு இருப்பார்கள். இப்போ போர் நடக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய மக்களும் அப்படி தான் இருந்திருப்பார்கள். இங்கே நம்முடைய நாடு எடுத்துக்கொள்ளும் பொழுது மதங்கள் இடையிலான கலவரங்கள் எவ்வளோ நடந்திருக்கு. நீங்கள் வந்து பழைய காலத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் எவ்வளோ மதங்களுக்கு இடையான பிரச்சனைகள், மதத்தின் அடிப்படை பிரச்சனைகளில் வந்துட்டு பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக, குடும்பமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்பெல்லாம் அது மாதிரி அந்த சூழ்நிலை நடந்த போதெல்லாம் நீங்களாம் அவங்களுடைய மனநிலை நீங்கள் யோசிச்சு பாருங்களே. நம்மை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே நம்மை கைவிடுகிற பொழுது, பாதுகாக்க யாருமே இல்லை அப்படிங்கிற பொழுது, நம்மை கொல்ல கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பொழுது அந்த மனநிலை யோசிச்சு பாருங்கள். நாம் வந்து நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய மக்களை நாம் யோசித்து பார்க்குறோம். இப்படியாக இன்னைக்கு வந்து எல்லாமே சிதைந்து போய் கிடக்கிற இந்த கால சூழ்நிலையில் கடவுள் விரும்புவது, நான் படைத்த இந்த அழகம் நான் படைத்ததாக இருக்க வேண்டும். ஆக மனிதன் விரும்புவது கடவுளிடமிருந்து வரக்கூடிய அந்த நிலையான அமைதியை, சமாதானத்தை. அதற்காகத்தான் நீங்கள் ஒவ்வொருத்தருமே நாம் வந்து சிறப்பாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, கடவுள் உருவாக்க விரும்புகிற அந்த சமாதானத்திற்காக என்னால் எதை நான் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனையும் நமக்குள்ள உருவாக வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எப்பொழுது கடவுளுடைய சமாதானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது. அதைத்தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இன்னைக்கு முதல் வாசகத்தில் தாவீது கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து, அவருடைய கட்டளையின்படி இந்த நாட்டு மக்கள் இஸ்ரேல் மக்களை வழி நடத்தி கடவுளுடைய பிள்ளையாக வாழ்ந்த தாவீதை பார்த்து நாத்தான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால்,
தாவீது சொல்கிறாரு, நான் கடவுளுக்கு ஒரு கோயிலை ஆலயத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் கேதுரு மரங்களால் ஆன ஒரு மிகப்பெரிய மாளிகையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கிறார். அவருக்கான ஒரு ஆலயத்தை நான் கோயிலை நான் கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாத்தான் அவரை பார்த்து சொல்லுகிறாரு, நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் எல்லோருமே விரும்புகிறோம். கடவுள் நம்மோடு இருந்தார் அப்படின்னு சொன்னால் நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதை தான் புனித பவுல் ரொம்ப அருமையாக சொல்லுவார். பிலிப்பியர்களுக்கு திருமிகம் 4:13 எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. இன்னைக்கு சிதைந்து போயிருக்கக்கூடிய நம்முடைய மனங்கள், நம்முடைய வாழ்க்கை அது சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவர் என்னோடு பயணிக்கும் பொழுது எனக்கு எந்தவித குறையும் இருக்க போவது கிடையாது. நான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை துணிச்சலோடு நான் கண்டிப்பாக அதை நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மனநிலை நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதை தான் எசாயா 41:10 பார்க்குறோம். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்கிற கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் அவர் இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்திற்கு செல்வதற்கு முன்பாக சீடர்களை பார்த்து சொல்கிறார், அந்த உலகத்தை பார்த்து சொல்கிறார், 28:20 உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது அது அவர் அருளுகிற அந்த அமைதி, நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. கடவுள் என்னோடு இருப்பதற்காக, என் முன் செல்வதற்காக, என்னை பாதுகாப்பதற்காக, என்னோடு பயணிப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய வார்த்தையின்படி வழி நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். கடவுளின் வார்த்தைப்படி வழி நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி என் வாழ்வு இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார், எனக்கு முன்பாக சொல்கிறார், என்னை மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக என்னை அரவணைத்து காத்து என்னை வழி நடத்துகிறார். அப்பொழுது அவர் அருளுகிற அமைதி என்னோடு கூடியிருக்கும். ஆக கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகிற வாழ்க்கை. அடுத்ததாக, நான் உங்களோடு என்னாலும் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அப்பரச வடிவிலே கொடுத்தாரே, அந்த நற்கருணை ஒவ்வொரு திருப்பலியிலையுமே நாம் உட்கொள்கிறோமே, அதை உட்கொள்ளும் பொழுது கரைபடியா உள்ளத்தோடு பாவமில்லாத இந்த மனநிலையோடு நான் அதை பெற்றுக்கொள்கிற பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கை, கரைபடியா உள்ளத்தோடு நான் பெற்றுக்கொள்கிற ஆண்டவருடைய பிரசன்னமாக இருக்கிற அந்த நற்கருணை, இது கடவுள் என்னோடு பயணிக்க, என்னோடு இருக்க எனக்கு உதவி செய்கிறது. அவ்வாறு கடவுள் என்னோடு இருக்கும் பொழுது அவர் அருள்கிற மிகப்பெரிய கொடையானிய, மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய அந்த அமைதியை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இதை உணர்ந்தவர்களாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும், அவர் கொடுக்கிற இந்த அமைதியின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சிதைந்த நம்முடைய மனங்கள், நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்து சமாதானத்தோடு வாழ அந்த மிகப்பெரிய வரத்தை வேண்டி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஏதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. ஏதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். நானாக என் குறை நிறையோடு உன் பாதம் வருகின்றேன். என்னையே ஏற்று பலியாய் மாற்று இயேசு பாலகனே, எந்தன் வாழ்வினையே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
உமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதியே பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தீமைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு ஆவியை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே கிறிஸ்துவே, ஆட்களும் திருள்ளும் திரத்தமும் நீ திருப்பிக்கும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிறக்கத்தின் மனதைக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அறிவந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே புதிய விடியலாய் நம் வாழ்வில் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மிடமிருந்து போக்கக்கூடிய மாபெரும் மீட்பராக கிறிஸ்துவாக நமக்காக இறங்கி வரப்போகிற செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உதவியப்புக்குரிய கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரமருளும். அதனால் உம் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன் வருவதை போன்று அவருடைய என்றென்றும் கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஓடுங்கினாய். ஞானம் காக்கும் நாதன் நீ, சீலக்காரத்தில் அடங்கினாய். தாயின் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையே. கண்ணீன்ற செல்வமே இம்மண்ணில்
வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, எண்ணமே உன் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.